வேற போகணும் கல்யாணத்துக்கு. நம்ம கிட்ட கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகிற மாதிரி உருப்படியாக ஒரு 2 சேலை கூட இல்லையே. பேசாமல் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு 2 சேலை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் யாரை கூட்டிகிட்டு போகலாம்? நம்ம சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு கேட்பான் வராலான்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணு வரானா அவளை கூட்டிகிட்டு போவோம், இல்லை நம்ம தனியாகவே போயிட்டு 2 சேலை எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் கல்யாணத்துக்கு. ஹலோ சின்ன பொண்ணு, என்ன பண்ணுற? வேலையாக இருக்கியா என்ன? இல்லைக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா தாங்க படுத்திருக்கேன். சொல்லுங்க நைட்டு. முக்கியமான வேலைலாம் எதுவும் இல்லை சின்ன பொண்ணு. மும்பைக்கு கல்யாணத்துக்கு போகணும்னா அதான் அந்த கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல சேலை கூட இல்லை. சரி, அதனால தான் பக்கத்தில் கடைக்கு எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு சேலை மட்டும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். நீ உனக்கு சேலை எதுவும் எடுக்கணுமா, இல்லை நீ வரியா, இல்லை எப்படி? ஏக்கு ஆமாக்கு சேலை எடுக்கணும் பத்தியெல்லாம் என்கிட்டயும் ஒரு சேலை கூட நல்ல சேலை இல்லவே இல்லைக்கு. சரி வாங்குக்கு அப்போ கிளம்பி போயிட்டு வரலாம். நான் அவங்க மற்ற வீக்கிட்டையும் கேட்கட்டா, வசந்தா அக்காட்ட கண்ணக்காயிலையும் கேட்க அப்படின்னு வாராவில் என்னன்னு சொல்லிட்டு வாராவன் நம்ம எல்லாம் கிளம்பி போயிட்டு வருவோம். சரியாக்கா? சரிம்மா, கேளு, அவளுக்கு ஃபோன் போட்டு கேளு, வாராவன்னு சொல்லிட்டாங்கன்னா போயிட்டு வரலாம். சரியா? ஏக்கா ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு திரும்ப உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிம்மா, கேட்டுட்டு ஃபோன் பண்ணு. வரேன்னு சொன்னாவனே கிளம்பி போயிட்டு வரோம். வரலன்னு நம்ம 2 பேரும் கூட போயிட்டு வருவோம். சரியா? சரிக்கா, நான் வீட்டுக்கிட்ட கேட்டு உங்க ஃபோன் அடிக்க வச்சுட்டேங்க. முதல்ல யாருக்கிட்ட கேட்கலாம்? வசந்த் அக்காவுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்போம் வாராவலாம் என்னன்னு. ஹலோ, சொல்யூஷன் பண்ணு. ஹலோ வசந்தாக்கா, முத்தக்கா ஃபோன் பண்ணாவா? இந்த கல்யாணத்துக்கு போறல, அந்த கல்யாணத்துக்கு கட்டிட்டு போறதுக்கு ஒரு நல்ல சேலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்டாவா. நீங்க எப்படி வரையலாம், இல்ல நாங்க மட்டும் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டுமா சேலை எடுக்க? ஷாப்பிங்கா? சின்ன பொண்ணு, ஒரு நல்ல விசேஷத்துக்கு இல்லை கல்யாணத்துக்கு எதுவும் கட்டிட்டு போறதுக்கு என்கிட்ட கூட ஒரு நல்ல சேலை கிடையாது சின்ன பொண்ணு. சரி, அப்ப நானும் வரேன். எப்போ கிளம்பி போறீங்க? இன்னும் இப்போ தாங்க ஒரு 1/2 மணி நேரத்துல நீங்க கிளம்பி வரையலாம் என்னன்னு கேட்டுட்டு நான் ஃபோன் அடிக்கேன்னு சொல்லியிருக்கேன் வீக்கிட்ட. ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்புவோமாக்க? சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் யாழிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துடுறேன். பார்த்துக்க, நாங்க இருந்து நம்ம கிளம்பி போயிடும். சரியா? சரிக்கா, அப்படியே கண்மணிக்கிட்டையும் கேட்டுங்கக்கா வரலான்னு சொல்லிட்டு வாரான கூட்டிட்டு வாங்க வரும்போது. சரி சின்ன பொண்ணு, நான் கேட்டு வரான்னு கூப்பிட்டு வரேன் வரும்போது. ஹலோ முத்தக்கா. சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா நான் வசந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவைய வாரேன்னு சொல்லியிருக்காவா. அப்படின்னா அப்படியே வர்ற வழியில கண்ணுக்கிட்டையும் கேட்டு பாருங்க. அவ வாரேன்னு சொன்னா அவளையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்பி வாங்கக்கா பஸ் ஸ்டாப்புக்கு. நான் வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து அங்க இருந்து வண்டியில அப்படியே துணி எடுக்கிற கடைக்கு போயிடுவோம். சரியாக்கா? அப்படியே சின்ன பொண்ணு. சரி சரி, நான் இப்ப லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் வாரியான்னு சொல்லிட்டு வாரேன்னு சொல்லியிருக்கா. சரி, நம்ம அப்போ 1/2 மணி நேரத்துல பஸ் ஸ்டாப் கிளம்பி வந்துடுறேன். நீயும் அங்க வந்துட்டு சின்ன பொண்ணு, நம்ம அங்க இருந்து அப்படியே போயிட்டு வந்துடலாம். சரிக்கா, அப்ப நான் வச்சிடறேன். சரியா? சரிம்மா சரிம்மா, வச்சிரு. நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோமேக்க, என்னக்க இவளோட இன்னும் காணும். ஆமா லட்சுமி, நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுங்கக்க, நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லி சொன்னா, இன்னும் வரலையே. ஒருவேளை மத்தவியில கூட்டிட்டு வேற வரணும்ல, அதுக்கு தான் நேரம் ஆகுதோ என்னவோ. சரி, கொஞ்ச நேரம் நின்று பாப்போம், வந்துருவாளா இருக்கும். எக்க வாங்கக்க, சீக்கிரமா உள்ள வந்து உட்காருங்க. சரி சின்ன பொண்ணு, என்ன வரோம். எக்க எந்த கடைக்கு போலாங்க? நீங்க சொல்லுங்க, எந்த கடைன்னு சொல்லுங்க, அந்த கடைக்கு வண்டியை விட்டுருவோம். ஒரு நல்ல கடையை பார்த்து நிப்பாட்டி சின்ன பொண்ணு. இவ சுக்கிக்கும் அம்மாக்கும் கையோட சேர்த்து ட்ரெஸ் எடுத்துடலாம். அம்மா எதுனாலும் பரவாயில்ல, எங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ட்டாலும். ஒரே கடையன்னா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடல. ஒரு கடைக்கு ஏறி இறங்கிட்டு இருக்க வேணாம். பத்தியா, ஒரே கடைன்னா எல்லாருக்கும் சேர்த்து அங்கேயே வாங்கிட்டு கிளப்பிடலாம் சீக்கிரமா. சின்ன பொண்ணு, அப்போ போத்தீஸ்க்கு வண்டி சின்ன பொண்ணு. புதுசா நிறைய கலெக்ஷன் வந்திருக்குதான். முந்தா நேரத்து எங்க பக்கத்து வீட்டு திவ்யா போயிட்டு அந்த ஆளு ஒரே சிலுப்பிக்கிட்டு தெரிஞ்சா பார்த்துக்கா. புது புது கலெக்ஷனா வந்திருக்கு. நல்ல வேலை மொதல் ஆள நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா. ஆமா, அங்கேயே போலாம் சின்ன பொண்ணு. புதுசா கலெக்ஷன் வந்திருக்கலாம், என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாமே. நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே வாங்கிடலாம் எல்லாத்துக்கும். மொத்தக்கா போத்தீஸ்க்கு வண்டி விட்டுடலாமா? என்ன சொல்றீங்க? சரி சின்ன பொண்ணு, அப்ப அங்கேயே போலாம். லட்சு, என்ன ஆள் வண்டியில இருக்கா இல்லையா? ஒரே அமைதியால வருது. ஏதா இருக்கல இல்லையா? ஏம்மா, நமக்கு தான் அந்த வண்டியே ஒத்துக்காத, ஒரே வாந்தியா வர்ற மாதிரி இருக்குதுமா. அதனாலதான் கொஞ்சம் ஜன்னல்ல இருந்து வெளியே பார்த்துக்கிட்டே வந்தா ஒன்றும் தெரியாது அப்படின்னு அப்படியே வாரேன். எக்க வாந்தி வந்து வாந்தி எடுத்துருங்க. ஆனா பார்த்து வாந்தி எடுங்கக்க. எல்லாரும் தலையை தான் விட்டு வெளியே வாந்தி எடுப்பாவ. நீங்க இருக்கிற ஹைட்டுக்கு உங்க இடுப்பு வரைக்கும் வெளியே போகுதுக்கு. நீங்க அவ்வளவு நீட்டா வெளியே போயிட்டு வாந்தி எடுக்கன்னு சொல்லிட்டு கீழே கண்டா விழுந்துடாதீங்க. நீங்க இருக்கிற வீட்டுக்கு கீழே விழுந்தாலும் தெரியாது. இல்லை நாங்க மட்டும் உங்களை போட்டு போயிடும் பார்த்துக்கோங்க. விழுவாதி, உனக்கு அவ்வளவு கட்டியாவா இருக்கேன் நானு? இடுப்பு வரைக்கும் வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ பணமரம் மாதிரி வளர்ந்துட்டே போயிட்டு மத்தவியெல்லாம் உனக்கு கட்டையா தானே தெரியவாவா? வாய் மூடிட்டு வந்துரு பார்த்துக்க. என்கிட்ட சண்டை எதுவும் போட்டு கிடக்காத. ஏக்க உங்க நல்லதுக்கு தானக்க சொன்னேன், ஏன்க்க இப்படி குவாச்சிக்கிறதீங்க? நீ ஒண்ணு எனக்கு நல்லது சொல்ல வேண்டாம். ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டு வா. வாலிவ நல்லது சொல்லிட்டாலும் சி. ஏக்க சரிக்க, நான் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறது, நீங்க பார்த்து உட்காருங்க. சின்ன பொண்ணு, நான் வந்தாச்சு பாரு. அப்படி லெஃப்ட் சைடு நிப்பாட்டு. நம்ம அப்படியே இறங்கிட்டே வரலாம். வண்டி அப்படி சைடுல பார்க் பண்ணிட்டு வந்துருங்க. சரி அக்கா, எல்லாரும் இறங்க. நான் வண்டி அங்கிட்டு போய் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன். சரி சின்ன பொண்ணு. ஏக்க நான் வண்டி அங்கிட்டு பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். வாங்கக்கா உள்ள போலாம். சரி சின்ன பொண்ணு, வாங்க போலாம். சின்ன பொண்ணு, நீ என்ன சின்ன பொண்ணு வாங்க போற? சேலையா இல்லை என்ன வாங்க போற? சேலை தாங்க வாங்க போறேன். நைட்டு
சின்ன பொண்ணு எப்படி சின்ன பொண்ணு இது நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா இல்லை எப்படி முத்தக்கா வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவையிலே நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்களா? சி 4 முடி கொஞ்சம் கூட ஊற்றமே இல்லாமல் எதுனாலும் கேட்டதுன்னா ஏக்கா அவிய வீட்டு கல்யாணம் கூட சரி என்னக்கா எதுவும் வாங்கி தரல என்ன எப்படின்னு கேட்கலாம் அவிய கிட்ட. இது அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு அவங்க போறாங்க, இதுக்கு எப்படிக்கா அவிய கிட்ட போய் கேட்க முடியும் நம்ம? ஏன்க்கா நீங்க என்ன காசு எடுத்துட்டு வரலையா? இல்ல என்ன வந்து அண்ணன் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு, எல்லாம் ஒரே காசு சேர்த்து சேர்த்து வச்சு அப்படியே கஞ்சத்தனத்தை காமிக்கிறது வெளியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி உள்ள சேர்த்து சேர்த்து போட்டு போட்டு வச்சுக்கிறது என்ன? அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு, என்கிட்ட காசு இருந்தா இருக்குன்னு சொல்ல போறேன், இல்லைன்னா இல்லைன்னு சின்ன பொண்ணு சொல்லுவாங்க. யாராச்சும் போய் சொல்லுவாங்க சின்ன பொண்ணு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா கேட்ட விளையாட்டுக்கு நீ கோச்சிக்கிட்ட. திருவிழா வா போகலாம். ஐயோ கடவுளே, அப்படியே ஒரு 5000க்கு 10,000க்கு ஒரு நல்ல விலை கூட்ட சேலையை பார்த்து எடுத்துட்டு இவ்வளோ தலையில பிள்ளை கட்டிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. நம்ம கை காசு போட்டு வாங்கணும் போல சொன்னா அடிச்சு கிடிச்சு போடுவாரு. சரி அப்படியே போயிடும். ஏ கண்ணு, ஏட்டி கண்ணு, சொல்லுங்க அக்கா. அதுவா கண்ணு, வரும்போது அவசர அவசரமா கிளம்பி வந்தேன்னா பர்ஸ் மறந்தாக்கில் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் பார்த்துக்கா. அதனால இப்போ சேலை வேற வாங்க வந்துட்டோமா, பாதி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் பர்ஸை மறந்தாக்கில் வச்சுட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கா. அதனால நீ இப்போ ஒரு சேலை மட்டும் வாங்குறதுக்கு நீ காசு கொடுத்துருக்கான்னு நான் வீட்டில் போய் உனக்கு அப்புறமா தந்துடுறேன், சரியா? எக்கு இவளுக்கு இன்னும் சம்பளம் ஆகலை. நான் பின்ன வேற சேலை துணியிலன்னு நான் எனக்கு எடுக்க மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறேன், காசு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சி இவ ஒருத்திமா வச்சுக்கிட்டே இல்லம்பா. இந்த எல்லாரும் இருந்துட்டு போறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு நாள் வரத்தானே செய்யும், அன்னைக்கு இருக்க எவ்வளோ இருக்கும். எக்கு பட்டு சேலைலாம் அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேங்க, வாங்கக்கா அங்கே போய் 2 சேலை எடுத்துக்கலாம், ரிசப்ஷனுக்கு ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை கல்யாணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம். சரி லட்சுமி வா போகலாம். ஏமா வாங்கம்மா இந்த சைடு வாங்கம்மா. சேலையாமா பாக்குறீங்க? என்ன எப்படி சேலை பாக்குறீங்க? பட்டு சேலை பாக்குறீங்களா இல்ல ஃபேன்சி சாரி மாதிரி பாக்குறீங்களா? ரெண்டுமே தானே பாக்குறோம், ஃபேன்சி சாரியும் வாங்கணும் பட்டு புடவையும் வாங்கணும். நீங்க முதல்ல பட்டு புடவை காமிங்க. சரிம்மா எல்லாரும் வந்து உட்கார்ந்து நான் காமிக்கிறேன் ஒன்று எடுத்து. ஏமா எதுவும் கலர் வச்சிருக்கலாமா? இந்த கலர்னு சொன்னீங்கன்னா அந்த கலர்ல எடுத்து காமிச்சிடுவேன். ஆமாண்ணே, எங்களுக்கு காத்து கலர்ல பிளவுஸும் தண்ணி கலர்ல சேலையும் காமிங்கண்ணே. ஏமா எனக்கு காலையில பிரச்சனை வந்து வந்திருக்கீங்களா? என்னண்ணே நீங்க தானே சொன்னீங்க எந்த கலர்னாலும் சொல்லுங்கம்மா, அந்த கலர்ல சேலை எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன கலர்னு சொன்னா இப்படி குவாச்சிக்கிறியா? சரி உங்ககிட்ட இருக்கிற கலர் சொன்ன காமிங்க. என்ன அந்த மேலே அந்த 2வது இருக்கலானே, அந்த காஃபி கலர் அதை எடுங்கண்ணே. அண்ணே அதான் அது பக்கத்தில் உள்ளதான் தான் எடுங்க. நான் பாருங்கம்மா இதுதான் இந்த சாரீக்கு பார்டரு, பின்ன பிளவுஸ் பீஸ் இதோடய வந்துடும் பார்த்துக்கோங்க. பின்ன இதுதான் முந்தானை. எக்கு நல்லா இருக்குக்கு, பேசாம நம்ம எல்லாரும் இதே மாதிரி சேம் வேற வேற கலர்ல மட்டும் போடலாமா? என்ன இதுல வேற கலர் இருக்கானே? இருக்குதுமா, இதுல இன்னும் வேற 2 கலர் இருக்கு பார்த்துக்கோங்க, நான் காமிக்கிறேன். நான் வந்து பாருங்கம்மா வேற இந்த 2 கலர் இருக்கு, இது வந்து பிங்க் கலரும் இருக்கு மஞ்சள் கலரும் இருக்கு. பின்ன இது 2 இதுக்கு வந்து பிளவுஸ் பார்த்துக்கோங்க. என்ன எப்படி இந்த சேலையில நீங்க எங்களுக்கு கட்டி விடுவீங்களா? எனக்கு சேலை கட்டி விடுவாங்களா? ஏமா என்னமா பேசுற? நான் எப்படிமா சேலையில கட்டி விட முடியும்? ஆமாண்ணே, இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா சைஸ் ஃபிட் ஆகுதா இல்லையானு போட்டு பார்க்குற மாதிரி நிறைய கடையில் சேலையை கட்டி காமிப்பாவானே. அந்த சேலையை கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த கலருக்கு அப்படின்லாம் பாப்பாவா. ஏமா கட்டி விடுறது இங்கேயும் கட்டி பார்க்கலாமா, ஆனால் அதை நான் எப்படிமா கட்டி விட முடியும்? அதுக்குன்னு தனியாக ஆள் வச்சிருப்போமா, வேற பிள்ளைகள் இருப்பாவா, அந்த பிள்ளைகள் கிட்ட சொல்லிங்க அவங்க கட்டி காமிப்பாவை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எப்படிமா கட்டி விட முடியும் அதெல்லாம்? ஏன்னா நீங்க தானே சேலையெல்லாம் எடுத்து காமிக்க, அதனால நீங்க தான் சேலையெல்லாம் எடுத்து கட்டி விடுவே போல அப்படின்னு நினைச்சேனே. என்ன இந்த 3 சேலையும் வாங்கி கொடுத்தாங்கன்னே, நாங்கள் இன்னும் டிஸ்கவுண்ட் எதுவும் அதையும் போட்டு தாங்க. நாங்கள் இன்னும் ஒரு 4-5 சேலை வேற வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு அந்த சேலை வாங்கினதுக்கு இந்த இதுலேருந்து 2 சேலை எங்களுக்கு ஃப்ரீயாக தாங்கண்ணே. ஏமா ஃப்ரீயெல்லாம் தர முடியாதுமா, சேலை விற்கிற விலைக்கு எப்படிமா மனுஷன் ஃப்ரீயா தருவான்? அப்படின்னு இந்த டிஸ்கவுண்ட்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னென்ன டிஸ்கவுண்ட்டோ எல்லாத்தையும் போட்டு தான் விலை இதில் எழுதி ஒட்டியிருப்பாங்க. இந்த சேலைக்கு விலை எவ்வளவோ அவ்வளோதான், டிஸ்கவுண்ட்லாம் வேற கிடையாதுமா. உங்களுக்கு இந்த புது சேலை ஒத்துக்காது, பட்ஜெட்டுக்குள்ள வரல அப்படின்னா உங்க பட்ஜெட்டுக்குள்ள வேற சேலை ஏதாச்சும் பார்த்துக்கோங்க. சின்ன பொண்ணு பாத்தியா, சின்ன பொண்ணு எப்படி திமிரா பேசுறாரு இந்த ஆளுன்னு. நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வேற சேலையை பார்த்துக்கலாமா, ஃப்ரீயாக தர மாட்டாங்க, டிஸ்கவுண்ட்டும் கிடையாது பாத்தியா. பின்ன என்ன முடியும் ஃப்ரீயா உங்களுக்கு தாரானால இங்கேயும் வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்காதீங்க. வாங்கன்னா வாங்க, இல்லைன்னா சும்மா இருங்க, நாங்க வச்சு வாங்கிக்கிறோம். தேவையில்லாம போற இடத்துக்குலாம் வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்காதீங்க. என்ன அப்ப அந்த 3 பேக் பண்ணிருங்கண்ணே, இந்த 3 நாங்க வாங்கிக்கிட்டோம். சரிம்மா நான் பேக் பண்ணி பில் கவுண்டர் கொடுத்துட்டேன், அங்க போய் நீங்க பே பண்ணிட்டு சேலையை வாங்கிக்கோங்க. சரிண்ணே. முத்தக்க எனக்கு சேலை வச்சு ஒன்று செலக்ட் பண்ணி தாங்க முத்தக்க. நீங்க நல்ல நல்ல சேலையெல்லாம் செலக்ட் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு சேலையை சொல்லுங்க. சரி லட்சுமி, நீ பாரு இதில் சேலையா இருக்குல்ல, உனக்கு எந்த சேலை என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பாரு, நான் உனக்கு பார்த்து சொல்லுவேன். வேற எதுவும் சேலை பார்க்க போறியடமா, இல்ல வேற எதுவும் சேலை வேணுமா? ஆமாண்ணே, உங்களுக்கு பின்னாடி முதல்ல ஒரு சேலை இருக்கு பாருங்கண்ணே, அதை எடுங்க. எதுமா இதுவா? அது இல்லைண்ணே, ஹீல் டாப்ல இருக்கு பாருங்கண்ணே, அதுக்கு பக்கத்துல. இதுவாமா? ஆமாண்ணே, அதுதான், அதை எடுத்து காமிங்க. நாங்கம்மா இந்த சேலை தானே, நாங்க பாருங்க நல்ல சேலைமா இதெல்லாம். முத்தக்க இந்த சேலை நல்லா இருக்குல்ல முத்தக்க? ஆமா லட்சுமி, இந்த சேலை நல்லா இருக்கு, நீ இதே எடுத்துக்கோ, கட்டினாலும் உனக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்க பார்க்க. சரிண்ணே, அப்போ இந்த சேலையும் பேக் பண்ணிருங்கண்ணே. சரிம்மா, அப்ப நான் அது பில் போட கொடுத்துட்றேன்.
சின்ன பொண்ணு பாத்தியா அவளுக்கு நான் மட்டும் நல்ல நல்ல சேலையை எடுக்காவா. ஏன் 4 முடி நீங்களும் உங்களுக்கு பார்த்து எடுக்க வேண்டியதானே நல்ல நினைச்சே இல்லையா? நம்மளுக்கு வாங்கினது நல்ல சேலை தான் சின்ன பொண்ணு. ஆனா அது வாங்கினதுக்கு அப்புறம் வேற எந்த சேலையை பார்த்தாலும் நல்ல சேலை மாதிரி தான் தோணுது. தோணுக்கா உங்களுக்கு இன்னும் 2 3 சேலை கூட பார்க்கணும்னு தோணல. எங்க வீட்டுக்கு போய் அந்த அன்னைக்கிட்ட சொல்லி கொடுக்கேன் நான். சின்ன பொண்ணு அந்த மனுஷங்கிட்ட கண்ணா சொல்லிட்டா சின்ன பொண்ணு. அவருக்கு தெரியாம தான் நான் சேலை எடுக்கவே வந்தேன். அவருக்கு மட்டும் தெரிஞ்சதோ நான் சம்பாதிச்சு கொடுக்குற என் காசு எல்லாத்தையும் கரியா ஆக்குறேன்னு சொல்லி ஏச போறாரு சின்ன பொண்ணு. என்ன அப்படி அந்த அதுல கீழே உள்ள சேலை ஒன்று எடுத்து காமிங்கண்ணே. ஏமா இதுவா? நாங்கம்மா பாருங்க, இது மரூன் கலர். நல்ல இந்த லைட் வெளிச்சத்துக்கு உங்களுக்கு சோப்பு கலர் மாதிரி தெரியுது. ஆனா நீ வெளியே போய் வச்சு பார்த்து தெரியும் நல்ல மரூன் கலர். இது பாத்துக்காங்க முத்துக்க நல்லா இருக்கும் முத்துக்க. இந்த சேலை உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படியே சொல்ல லட்சுமி, இந்த சேலை கட்டினா நல்லா இருக்குமா லட்சுமி? ஆமாக்கா நீங்க கட்டினா நல்லா இருக்கும்க்கா இந்த சேலை. இதே வாங்கிக்காங்கக்கா. சரி லட்சுமி அப்ப நான் இதே வாங்கிக்கிறேன். என்ன அப்ப இதையும் பில் போட்டு கொடுத்துருங்க. சரிம்மா. அம்மா வேற எதுவும் சேலை பாக்கீங்களா? இல்லைண்ணே அவ்வளோதான். வேற இதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் எங்கன்னு கிடைக்கும்? அம்மா ரெடிமேட் பிளவுஸ்லாம் அந்த பக்கம் இருக்குமா, நீங்க போய் பார்த்தா தெரியும். அந்த சரியா கிடைச்சு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த பக்கம் இருக்கு ரெடிமேட் பிளவுஸ்லாம். சரிண்ணே அப்போ நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம். ஐயோ கடவுளே, இப்படிலாம் வருதுங்க காலையில நமக்குன்னே. அந்த வேலை ஏதோ ஒன்று பார்த்து வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாரும். ஏக்க அப்போ எல்லாம் வாங்கியாச்சுக்க, பில்லும் போட்டாச்சு, கிளம்பலாமாக்கா வீட்டுக்கு? வேற எதுவும் வாங்கணுமா உங்களுக்கு? இல்ல சின்ன பொண்ணு எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளவுதான் சின்ன பொண்ணு. இந்த பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னா அதுவும் எடுத்தாச்சு. நல்ல வேலை சீக்கிரமாவே கடகடன்னு வந்து ஏதோ ஒன்று எடுத்து கிளம்பியாச்சு. சரி வாங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலாம் எல்லாரும். சரிக்கா வாங்க போகலாம். என்ன லட்சு திரும்பவும் வெளியே தலையை விட்டு வரீங்க போல? ஏம்மா நீ அமைதியா வண்டி ஓட்டிட்டு போகாம எங்கிட்ட சண்டலுக்குனே வருவாளோ போல. சும்மா அரைச்சிட்டு பொண்ணு எப்போ பார்த்தாலும் கேளிங்கன்னு பேசிக்கிட்டு அவளுக்கு தான் பிடிக்கல. எக்கு அதுதான் என்னன்னு தெரியல. அவிய கிட்ட பேசலன்னா என் நாளே நல்லா போக மாட்டேங்குதுக்கு. சரி எக்க டிக்கெட் எப்பங்க எடுக்க போறிய? எங்களுக்கும் சேர்த்து ஒன்னா எடுத்துருங்க. ஆமா சின்ன பொண்ணு எல்லாருக்கும் ஒன்னாதான் சின்ன பொண்ணு எடுக்கணும். இன்னைக்கு சுக்கிக்கா அப்பா வந்த உடனே நாளைக்கு காலைல தற்கால டிக்கெட் எடுத்துடலான்னு இருக்கேன். தற்கால டிக்கெட் எடுத்து அதுக்கு மறுநாள் கிளம்பிடலாம் சின்ன பொண்ணு நம்ம. சரி. எப்பாடா என்னதான் அங்கங்க நடந்துட்டு இருந்தாலும் வீட்டுல கால் நீட்டி இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமாக்கா வர வர வெயில் பாத்தியலா? இன்னும் வெயில் அதிகமா தான் ஆகுமாக்கா. நிறைய வெளிநாட்டுலலாம் பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அங்க இருக்கிற எல்லாமே உருகிடுச்சுக்க. வண்டி சிக்னல் எல்லாமே அப்படியே உருக்கி கீழே விழுத அளவுக்கு வெயில் அடிக்கிக்க. அப்ப எப்படி வெயில் அடிக்காங்களோ மக்கள்லாம் எப்படிதான் இருக்காங்களோ சின்ன பொண்ணு. பாவம் பத்தியா எல்லாரும். அம்மா எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களாம்மா? ட்ரெஸ்லாம் வாங்கிட்டோம்க்கா. உனக்கு அக்காக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கியாச்சு. ஏம்மா அப்ப எனக்கு அதை திறந்து காமிங்கமே, நான் பார்க்கணும் இப்பவே. எது நீ சொன்ன கலர்ல அதே லேங்கா தான் வாங்கியிருக்குது. இப்போ உழைச்சி காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். நான் ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு மட்டும். அதனால இப்போ எடுத்து பார்த்துக்கலாம் இருக்காது. உனக்கு அப்படி எடுத்து பார்க்கணுன்னா நீ தான் உள்ள எடுத்து மடிச்சு வைக்கணும் பார்த்துக்கா. எனக்கு நான் மடிச்சு வைக்கணுமா? இல்லை அப்போ வேண்டாம், நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். வசந்தா அத்தை கண்ணா அத்தை நம்ம மும்பை போகிறோம்ல, அப்போ யாரையும் ஆகாஷம் ஊட்டிட்டு வரீங்களா? அவங்களும் வராங்களா? ஆமாம்மா அவங்களும் வராங்க. சரி அத்தை. எப்படியோ நம்மளுக்கு விளையாட ஆள் கிடச்சிட்டு. அதனால ட்ரெயின்லேயே சரியில்லை அங்கே போனாலும் சரி நம்மளுக்கு விளையாட ஆள் இருக்கும்பா. நம்மளுக்கு போர் அடிக்காது. ட்ரெயின் எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போய் இறங்குறதுக்கு? ட்ரெயின் ஒரு 1.5 நாள் ஆகும் சின்ன பொண்ணு. இன்னைக்கு காலை வண்டி ஏறினா நாளைக்கு மத்தியானம் இல்லை நாளைக்கு சாயங்காலத்துக்கிட்ட போய் இறங்கிடலாம் பார்த்துக்கா. அவ்வளோ நேரம் ஆகும் ட்ரெயினில். அவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கக்கா ட்ரெயின்ல. அப்போ ட்ரெயின்ல சாப்பிட்றதுக்கு மத்தியத்துக்கு நான் லெமன் ரைஸ் பண்ணி எடுத்துட்டு வரட்டா? அப்போ நான் புளி சாதம் ஏதாச்சும் பண்ணி எடுத்துட்டு வரேங்க நைட்டுக்கு சாப்பிட. நம்ம காலையில் தானக்கா ட்ரெயின் ஏறுவோம். அப்போ காலையிலக்கு சாப்பிட்றதுக்கு நான் இட்லியும் தக்காளி சட்னி பண்ணி எடுத்துட்டு வரேங்க. சரிம்மா யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதை எடுத்துட்டு வாங்க. நானும் ஏதாச்சும் பண்ணி எடுத்துட்டு வரேன் சரியா? நம்ம போய் நல்லா சாப்பிடுவோம் ட்ரெயினில். நம்ம போய் இறங்குவோம். அங்கே ஒரே மழை காலமா இப்போ ரொம்ப மழை பெய்யுதான். அதனால ஆளுக்கு எல்லாரும் ஒரு குடை இருந்தால் எடுத்து வச்சுக்காங்க பார்த்துக்காங்க. அப்படின்னு அங்கே போய் நம்ம இறங்க நேரம் குடை இருக்கா இல்லையான்னு எப்படி தெரில. நம்ம போய் வாங்குறதுல நனைஞ்சிடக்கூடாதுல. அதுக்கு முதல்ல குடை இருந்துச்சுன்னா எடுத்து பேக்கில் வச்சுக்காங்கம்மா. அங்கே இந்த டைம் மழை காலமாக்க? ஆமா சின்ன பொண்ணு. அங்கே இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம்லாம் ரொம்ப மழை பெய்யும் பார்த்துக்கா. அதனால எல்லாரும் ஒரு குடையை வச்சுக்காங்க. பின்ன அங்கே போயிட்டு நம்ம குடை எப்படி கடை இருக்கும் வாங்குறதுக்கு. ஆனால் நம்ம இறங்கணும் உடனே நம்மளுக்கு குடை தேவைப்படுவல போகிறதுக்கு. என்ன நினைஞ்சிக்கிட்டாவோ போவோம். அதனால தான் சொன்ன குடையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சரிக்கா இப்போ எல்லாரும் கூடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். சரி யார் யார் என்னென்ன சாப்பாடு கொண்டு வரோம்னு முடிவாயிடுச்சு. சரி நாளைக்கு டிக்கெட் எடுத்துட்டு சொல்லுங்கக்கா. நாங்கள் வீட்டில் போய் எல்லாரும் அவங்கவுங்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். நாளை கழிச்சு காலையிலேயே நம்ம சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம் ஸ்டேஷனுக்கு. நாங்கள் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டா நல்லது தானே நம்மளுக்கு. போய் கிளம்பி உட்காந்துக்கலாம்க்கா அங்கே. ஆமாக்கா அப்போ நான் கிளம்புறேன். வீட்டில் போய் நானே எடுத்து வைக்கணும்னாக்கா. சரி வாங்க போய் எல்லாரும் போவோம். வீட்டில் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இது பண்ணுவோம். ஏக்கா டிக்கெட் எடுத்துட்டு சொல்லுங்கக்கா நாளைக்கு.
சரிம்மா, நான் எடுத்துட்டு சொல்லுதேன். எக்க அங்க போறது குத்தம் இல்ல, அங்க போனோன்னா நீங்க எப்போ எங்க கூடயே இருங்க முத்தக்க. எங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பின்ன எங்க கிட்ட யாரும் வந்து கேட்டா நாங்க என்ன பண்றது? வசந்தாக்கெல்லாம் பாருங்க, ஏக் கவுமே ஏக் கிசான் ரேத்தாத்தா அவ்வளவுதான் தெரியும் பாத்துக்கோங்க. இதை தவிர வேற என்னத்தை கேட்டாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாது. பின்ன எங்கேயும் பிரச்சனை மாட்டிக்கிட கூடாது, நீங்க தான் எங்களை பாத்துக்கணும் பாத்துக்கோங்க. அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு, எனக்கும் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சின்ன பொண்ணு. ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? எப்படிக்கா ஹிந்தி தெரியும்? இந்த பிளாட்ஃபார்ம்ல இத்தனாவது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் நிக்கி, இத்தனாவது பிளாட்ஃபார்ம்ல கிளம்புது அப்படிலாம் சொல்லி வருமே, அதுதான் தெரியும் ஜோதி எனக்கு. ஐயோ இல்லை சின்ன பொண்ணு, இந்த கலர் தமிழில் வருமே இந்த நாகினி சீரியல், அதான் நாகினி சீரியல் பார்த்து பார்த்து தான் சின்ன பொண்ணு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கிட்டேன். எக்க கலர்ஸ் தமிழ்ல நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டீங்க, இதை நாங்க நம்பணும். எக்க கலர்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு எப்படிக்க அதுல ஹிந்தி கத்துக்கிட்டீங்க? சரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுங்க பார்க்கலாம். சின்ன பொண்ணு, எனக்கு ஹிந்தி பேசலாம் தெரியாது சின்ன பொண்ணு. ஆனால் யாராச்சும் பேசினா அதை பார்த்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது புரியும். ஆனால் எனக்கு இப்படி கடகடன்னு பேசலாம் வராது, பார்த்துக்க. என்ன பேசுகிறாங்கன்னு அது மட்டும் புரியும். அப்படியாக்க சரிக்க. முத்தக்க அப்போ பக்கத்துல கடைக்கு எங்கேயும் போகணும், எதுவும் பிரச்சனை அப்படின்னா நாங்க வசந்தக்காவை கூட்டு போய்ப்போம். அவங்களுக்கு தான் நல்ல ஹிந்தி தெரியுமாமா, அங்க போயிட்டு பார்க்க தானே போறோம். நாலு முடி உங்க ஹிந்திய. சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேங்க்கா வீட்டுக்கு. ஸ்கூல் விட்டுரும் பிள்ளைகளுக்கு. வீட்டுக்கு இப்போ தம்பி வந்துடுவான், நான் போய் சாப்பாடு கொடுக்கணுங்க. சரிக்கண்ணா, பார்த்து போயிட்டு வாமா. ஏக்க அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மும்பைக்கு போகிறதுக்கு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து மும்பை போகிற ட்ரிப்பில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பாய்.